சில்லி மிஸ்டேக்ஸ். புதுசா தேர்வு எழுதுறவங்களுக்கு அதை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எழுதுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஒண்ணும் கிடையாதுங்க. போன குரூப் 4ல நீங்க வாங்கின மதிப்பெண் பிளஸ் உங்க கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அதை சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிருமா கிடைக்காதா? வேலை கிடைச்சு. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, தெரிஞ்ச கேள்விக்கு என்ன பண்றது, தப்பா ஆன்சர். நீங்க தேர்வு எழுதும் போது தெரியும், தெரிஞ்ச கேள்விக்கே தப்பா பண்ணுவோம். அது எந்த கேள்விக்கு ரொம்ப தப்பா பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விக்கு தப்பா. நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், தேர்வுல வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு, ஒண்ணும் கிடையாது. இது மாதிரி பாண்டியர்களின் சின்னம் எது அப்படின்னு கேட்டா தமிழ்நாடே அதுக்கு சரியா ஆன்சர் பண்ணும். என்னைக்குமே ரொம்ப ஈஸியா ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அததான் நீங்க ரொம்ப ரொம்ப என்னது சிரத்தை எடுத்து ஆன்சர் பண்ணுவோம். மேத்ஸ் பாடங்களை வந்து சேர சோழ பாண்டியர் இந்த மொத்தம் வில்லு, அதுக்கப்புறம் மீன், அதுக்கப்புறம் புலி அப்படின்னு இருக்கும்போது இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு மேட்ச் பண்ணிட்டு ஏஐ மட்டும் மேட்ச் பண்ணிட்டு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றது, இருக்கிற ஆப்ஷனை போட்டு எப்பவுமே மேத்ஸ் பாடங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே சரியாக இருக்கிறதா அப்படிங்கறத ஒரு தடவை நீங்க வந்து கண்டிப்பா. அது மேத்ஸ் பாடங்களை மட்டும் கிடையாது, கணிதத்துல கூட நிறைய பேர் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய இருக்குது. ஒரு தந்தை மகன் கணக்குன்னு வச்சுக்கீங்களேன், அதுல தந்தையின் வயதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மகனின் வயது, அது ஆப்ஷன் ஏல இருக்கிறது உங்களுக்கு அப்படியே இன்ஃபுளுன்ஸ் ஆகி போட்டுருவீங்க. அப்போ இந்த விகிதத்துல வந்து ரொம்ப முக்கியம். எப்பவுமே விகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்ஸ்ல A:B அப்படிங்கறத பற்றி ஒரு இடத்துல வந்து ஒரு பேரு ரமேஷ், அதுக்கப்புறம் வந்து ரஹீம், இவர்கள் விகிதத்தை பத்தி பேசிட்டு இருப்பான். கேட்கும் போது என்னன்னா, ரஹீம் ரமேஷோட விகிதம் கேட்பான். அப்போ எப்பவுமே இந்த விகித கணக்குல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 3:5 வருதுன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப ஆப்ஷன்ல 5:3 இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், உண்மையிலே 3:5 தானா இல்ல 5:3 தானா அப்படிங்கறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். தமிழ்ல பாத்தீங்கன்னா இப்ப அறிஞர் பொருள் பார்த்துட்டே வரீங்க, அதுக்கு அடுத்து எதிர்ப்பதம் கேட்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க, திரும்ப அதே அறிஞர் பொருளே. சோ இதுதான் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் என்னது அப்படின்னா, நம்ம கையில இருக்கிற மதிப்பெண் அதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்க நில் பண்ண நினைக்கிறது ரொம்ப ரொம்ப மடத்தரம். உண்மையிலேயே சொல்ல போனா வராது. நான் சொல்றேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க தெரியுங்களா, ஸ்டேட் ஃபர்ஸ்டுக்கே 1-2 கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனா நம்ம எவ்வளவு எக்ஸ்பர்ட் அப்படின்னா 25, 20, தமிழுக்கே 20, 1-2 இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரம் போகணும். எக்ஸாம் ஹாலுக்கே லேட்டா போனீங்கன்னா, பதட்டம் இருந்ததுன்னா நீங்க ஆரம்பத்துல இருக்கிறதுல உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் கரெக்டா வந்து ரிதமா போகும். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் தான் நல்லா படிச்சவங்களே சொல்றேன். அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க இல்ல நல்ல டாப் ரேங்கர்ஸே வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துல பேப்பரை முடிச்சுடுவாங்க. அதுக்கு மேல வேலையே கிடையாது. பொதுத்தமிழ் 100 கேள்விகள் அரை மணி நேரத்துக்கு மேல என்ன கிடையாது, வேலையே கிடையாது. ஆனா இப்பெல்லாம் இருந்ததுன்னா நல்லா படிச்சவங்களுக்கு என்ன பத்த மாட்டேங்குது, டைம் பத்த மாட்டேங்குது. கேள்விகளே கொஞ்சம் என்னவா இருக்கு, எல்லாமே கொஞ்சம் பெரிதாக கேட்கப்படுகிறது. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லயே இருக்கு. அது ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியம். எது சரியானது எது சரியானது அல்லன்னு கேட்பாங்க. அப்புறம் ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை, கால முறைப்படி குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா அது என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் முக்கியம். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு தெரியணும். ஒரு கொஸ்டின்ஸ்க்குனா எல்லாமே இண்டிபெண்டன்ட். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் போகும்போது அதெல்லாம் என்ன பண்ணிடணும், மறந்துடணும். திரும்ப அதை வந்து ஒரு ஃப்ரெஷ் கொஸ்டின்ஸா பார்க்கணும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எல்லாம் ஆரம்பத்துல நிறைய தடவை மாத்திருக்காங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 1வது கொஸ்டின் பொது தமிழா இருந்தது, அதுக்கப்புறம் 101வது கொஸ்டின் எல்லாம் பொது தமிழா இருந்தது, சரிங்களா? அப்புறம் அப்படியே மாறினாங்க. இப்ப எப்படி கேக்குறாங்க, பொதுத்தமிழ் 1ல இருந்து ஆரம்பிக்கும். சப்போஸ் நாளைக்கு வந்து 101ல இருந்து பொதுத்தமிழ் ஆரம்பிக்குதுன்னா உடனே நான் எக்ஸாம் எழுத மாட்டேன், எனக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்னைக்குமே இதோட பிக்சர் மைண்டோடவே போகவே போகாதீங்க. என்ன வேணாலும் இருக்கும், என்ன நடந்தாலுமே இருக்கலாம். இப்ப ஒண்ணும் கிடையாது, நீங்க ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க, உங்க கிளாஸ் ரூம்ல போறீங்க, பக்கத்துல ஒரு சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கு, மைக்ல கேட்கும். உடனே வந்து என்ன அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதான் நான் சொன்னேன், சில பேர் ரொம்ப படிக்கும் போதே பாத்தீங்கன்னா சத்தம் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. நீ பயங்கர சத்தம் போட்ட இடத்துலதான் நீ படிக்கணும். எவ்வளவு மட்டமான என்வாயன்மெண்ட்னாலும் நீ கத்துக்கணும். ஏன்னா நீ எக்ஸாம் எழுத போகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன விதமான என்வாயன்மெண்ட் எல்லாம் இருக்கும். திடீர்னு உங்க ஃபேன் என்ன பண்ணலாம், ஓடாம போகலாம். அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓடாம போகுதுன்னா அது வந்து சரி பண்ணுவாங்களா? அப்போ பண்ண மாட்டாங்க. நிறைய எது வேணாலும், அதாவது எக்ஸாம் ஹாலுக்குள்ள எனக்கு போனா ஃபேன் ஓடிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படணும். நீங்க எப்பவுமே நம்ம வந்து மகிழ்ச்சியே நம்மகிட்ட தான் இருக்கும், சரிங்களா? புதுசால ஒரு ஃபேன் ஓடிச்சுன்னா சந்தோஷப்படணும், ஒரு நல்ல டேபிள் கிடைச்சுன்னா சந்தோஷப்படணும். அதுக்காக ஃபேன் ஓடலைன்னா வருத்தமும் படக்கூடாது. ரைட், இதுலயும் பண்ணணும். எந்த வேணாலும் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கிளாஸ்ல ஃபேனே இல்லாம கூட இருக்கும். அதனால கிளாஸ்ல ஏர்லியா போங்க. என்ன
ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நிறைய விஷயங்கள் எது வந்தாலும் நடந்தாலும் அதெல்லாம் சாதாரணமா இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த குரூப் 4. இப்ப நீங்க எழுத போறீங்களா நாளைக்கு தேர்வு, இதுதான் எனக்கு என்னோட பெரிய இது இல்லைன்னா அவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கையே இல்ல அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே டிகிரி முடிச்ச எல்லாருமே குரூப் 4 விட அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த குரூப் 4ங்கிறது சும்மா நீங்க நாளைக்கு எழுத போற எக்ஸாம். சொல்ல போனா அதுதான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கே நடக்கும். எது அடுத்து வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2A தான். ஏன்னா அதை முடிச்ச பின்னாடி தான் குரூப் 4 நடக்கும். அப்படிதான் நடத்தணும். இல்ல நடத்தணும் குரூப் 4 வாங்கினவங்களே குரூப் 2 போவாங்க. சரிங்களா? அதனால இதே MCQ டைப் தான், இதே சிலபஸ் தான் வரப்போற குரூப் 2A 15ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வரப்போம். சரிங்களா? அதனால இதை நீங்க நல்லா பண்ணுங்க, நல்ல சிறப்பா பண்ணுங்க. சிறப்பா பண்ண முடியலனாலும் வருத்தப்படாதீங்க. அதுவும் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்லுவாங்க. இது என்னது, நல்ல கெட்ட காலத்திலயும் நல்லதுலயும் ஒரு கெட்ட காலத்திலயும் ஒரு நல்ல காலம். நம்மளோட இது நீங்க இந்த குரூப் 4ல போனீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துல என்ன ஆவீங்களோ அதாவது ஒரே எக்ஸாம்ஸ்ல போயிடலாம். சரி, அது எழுதுற டைப் கிடையாது, அது குரூப் 2 தான் எழுதுற டைப். குரூப் 2Aங்கிறது என்னதுன்னா அதே MCQ டைப் தான். அதனால எப்பவுமே ஒரு எக்ஸாம்ல இந்த எக்ஸாம்ல ரொம்ப சிரத்தையா பண்ணணும், தப்பே பண்ணக்கூடாதுன்னு போனீங்கன்னா தப்பு வருமா வராதா? உட்காந்து நீங்க நான் இன்னைக்கு போய் இன்னைக்கு எதையுமே நினைக்காம நான் மெடிடேஷன் தியானம் பண்ண போறேன்னு உட்காந்தீங்கன்னா முடியுமா? முடியாது. அதனால கூட எக்ஸாம் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணாம நல்ல வேகமாவும் படிக்கணும். அதே சமயத்துல எந்த கொஸ்டின்ஸ் முக்கியமானதெல்லாம் நீங்க ஈவன் ஒரு பேப்பர்ல ஒரு புக்ல கூட நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல அண்டர்லைன் எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே டிக்கலாம் எல்லாமே பண்ணிட்டு தான் வராங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பண்ண மாட்டாங்க. எது சரியானது அல்லனா அந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், லைட்டா ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியற மாதிரியாது. அப்ப என்ன பண்ணி பார்க்கும்போது திரும்ப அதான் தெரியும், சரியானது அல்ல கேட்கறான்பா, அசெண்டிங் ஆர்டர் கேட்கறான்பா, இது அறிஞர் பொருள் கேட்கறாங்கப்பா, கீழ்கண்டவற்றில் எது சரியானது அல்ல, கீழ்கண்டவற்றில் எது சரியான பொருள் தரக்கூடியது அல்லன்னு கேட்கலாம். அப்ப நமக்கு என்ன சரியான பொருள் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. ஒரு சென்டென்ஸ் முழுமையா படிங்க. இந்த பாதையா படிக்கும் போது உங்களுக்கு சில இது பண்ணுவோம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, குரூப் 4 போன்ற தேர்வுகள்ல ஒரு கேள்வி நீங்க தவறா பண்றதுனால நம்ம நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸே பண்ணுவோம். அதை விட்டுருங்க. ஒரே ஒரு கேள்வி டாப் ரேங்க்ல ஒரே ஒரு கேள்வி தவறா பண்றதுனால எவ்வளவு ரேங்க் தள்ளி போகும் தெரியுமா? 2000 2500 ரேங்க் எல்லாம் தள்ளி போகும். அதாவது வேலை கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காம போகும். ரொம்ப டாப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த ஊர்லயோ உங்களுக்கு நினைச்ச வேலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காம போகும். மற்றபடி வேலை கிடைக்கும் கிடைக்காம போறதுக்கெல்லாம் ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு கேள்விதான். ஆனா நமக்கு தெரியும் அந்த ஒரு கேள்வி, அது மாதிரி எவ்வளவு கேள்வி நம்ம மறந்துட்டு வந்துருச்சு. அதனால நீங்க உங்களால எவ்வளவு மேக்சிமம் பண்ண முடியுமோ அது மாதிரி எல்லாமே ஒரே ஸ்டீரியோ டைப்பா எல்லாத்துக்கும் ஒரே விஷயங்களா சிலது சொல்ல முடியாது. நீங்க படிக்கிறதே பாருங்களேன், படிக்கிறதே சில பேர் ஏர்லி மார்னிங் படிக்கிறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எல்லாம் அவங்க ஏர்லி மார்னிங்கிறதே காலைல 8 மணி தான். சரியா? நைட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கறதா. இங்க ஏர்லி மார்னிங் படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்கி பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் கேட்டீங்கன்னா காலையில படிச்சாதான் அப்படியே நிக்கும்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமெல்லாம் கிடையவே கிடையாது. சில பேருக்கு மத்தியானம் படிக்கலாம். அதெல்லாம் அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாம் படிக்காத அப்படின்றது இதெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஒவ்வொருத்தவங்களும் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானா எக்ஸாமோ மத்தவங்க இருக்கும்போது கடைசி நேரம் வரைக்கும், இன்ஃபேக்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் புது புது விஷயங்கள் கூட எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் படிக்கலாம். எக்ஸாம் முந்தின நாள் நீ என்னென்ன நல்லா தூங்கி எந்திரிக்கலாம் நினைக்கலாம். இருக்கிறதே ஒரு 3 hours தான். உங்களுக்கு இங்க நைட்டு தூங்கலன்னா போய் அங்க தூக்கமா வரும்போது உங்களுக்கு அதுக்காக எக்ஸாம் ஹால்ல தூக்கம் வருமா? வராது. அப்படியே நீங்க இன்னைக்கு நைட்டு நீங்க சீக்கிரம் படுத்து பாருங்களேன், தூக்கம் வருமா? உங்களுக்கு வரவே வராது. எப்பவுமே நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதே மாதிரி நேரத்துல படிச்சாதான் உங்களுக்கு. காலையில ஒன்னே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காலையில சாப்பிட்டு போங்க, லைட்டா சாப்பிட்டு போங்க. பொங்கல்லாம் சாப்பிடாதீங்க, அது ஒரு ஸ்லீப்பிங் டோஸ். அதே மந்தமா இருக்கு. லைட்டா 2 இட்லி ஒரு 3 இட்லி பெஸ்ட். சாப்பிடாம போயிடாது போக வேண்டாம். சில பேருக்கு எனக்கு சாப்பிடறதுக்கே பழக்கம் இல்லை சார் மார்னிங் அப்படின்னா இருந்துச்சுன்னா அப்பா சாப்பிடாம போயிட்டாங்க. உங்களுக்கு பழக்கம் என்னமோ எக்ஸாமுக்காக எல்லாம் புதுசா எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க நார்மலா போங்க. எல்லாமே முக்கியம். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து போங்க. எல்லாமே என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆதார் கார்டு சொல்லிருக்காங்களா? சரிங்களா? என்னென்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது எடுங்க. சில பேர் இன்னைக்கு ஈவினிங் தான் போய் இதே எடுப்பீங்க, அது ஹால் டிக்கெட்டோட பிரிண்டே எடுக்காமலாம் இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு எல்லாமே நடக்கும். நான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்தது அதையும் சொல்லக்கூடாது. இப்போ சில சமயம் 2 பேரா எடுத்து போவோம், 2மே எழுதாம கூட போவோம். நடந்த விஷயம் ஒரு எக்ஸாம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேரா எழுதிட்டு போனா எழுதுறான், வரமாட்டேங்குது. இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இன்னொரு பேரா எழுதுறான், எழுத மாட்டேங்குது. அப்பதான் புதுசா வாங்கிட்டு போன பேனா. பார்த்தா பின்னாடிதான் தெரியுது பேனாவுக்கு பேனா நுனியில ஒரு பிளாஸ்டிக் கேப் வைக்க ஆரம்பிச்சு இப்ப கொஞ்சம் வருஷம் தான். புரியுதா? அது புதுசா அது நிறைய பேருக்கு நீங்க ஆரம்பத்துல வாங்கும் போது தெரியாது, எழுதி அது கண்ணுக்கே தெரியாது. பாத்திருக்கீங்களா? அதை எடுத்து விட்டாதான் எழுதும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் அதனால ஒரு 2 பேனான்றது 3 பேனா கிடைக்கும். ப்ளூ கலர் கிடையாது, என்னது பிளாக் கலர் தான் இருக்கும்.
முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ எழுதலாம். முதல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது என்ன தெரியுமா இருந்தது, பென்சில்ல மட்டும்தான் எழுத முடியும், வேற எதுவுமே எழுத முடியாது. பேனாவெல்லாம் எடுத்துட்டு போனா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஒன்லி என்னது பென்சில் மட்டும்தான். அப்புறம் பென்சில வந்து பால் பாயிண்ட் பென் மாத்தினாங்க, ப்ளூ ஆர் பிளாக். அதுக்கப்புறம் எது பிளாக் பென் தான். ரைட். அதாவது நீங்க எழுதும் போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு பிரச்சனையாலதான் ஒவ்வொன்னு கொண்டாடுவாங்க. ஆனா ஒரு பிரச்சனையால கொண்டாடுறது கொஞ்சம் கூட ஒரு எந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு பார்த்தாலும் ஒரு விஷயம் புலப்படாது. அவ்வளவு பெரிய அறிவுபூர்வமா டிஎன்பிசி ஒண்ணு பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஈன்னு ஒண்ணு இருக்கும், சரிங்களா? அந்த ஆப்ஷன் ஈ எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே கூடாது, சரியா? ஆப்ஷன் ஈ எல்லாம் எக்காரணம் கொண்டு எப்பவுமே எதுவுமே மார்க்கே பண்ணாதீங்க. ஆப்ஷன் ஈ கொண்டு வந்த காரணமே வேற, அந்த காரணத்தை எடுத்துட்டாங்க, ஆனா அந்த ஆப்ஷன் ஈ எடுக்காம விட்டுருக்காங்க. அது பெரிய மடத்தனமான விஷயம், டிஎன்பிசி பண்ணக்கூடிய பெரிய மடத்தனமான விஷயம். தேவையில்லாம அதுக்கு ஒரு பிரிண்ட், அதுக்கு ஒரு ஈங்கிற ஒரு ஆப்ஷன். இதுக்கு முன்னாடி போன இந்த தடவை அந்த கூட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன், சரியா? அதுக்கு முன்னாடி எல்லாம் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, யாருக்குமே டேலி ஆகாது. ஏபிசிடி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஏபிசிடியை கூட்டி பாத்தீங்கன்னா 198 வரும், 99 வரும், 201 வரும். இந்த 200 மட்டும் வரவே வராது. ஆப்ஷன் ஈங்கிறது தேவையில்லை. ஆப்ஷன் ஈங்கிற கான்செப்ட் கொண்டாந்ததுக்கு காரணமே குரூப் 4ல நடந்த ஒரு மோசடி. ராமேஸ்வரத்துல ஒரு மோசடி நடந்தது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஆப்ஷன் பண்ணாங்க. ஒண்ணு கிடையாதுங்க, நான் எக்ஸாம் ஹாலுக்கு போவேன், எதுவுமே ஃபில் பண்ண மாட்டேன், என் ஓஎம்ஆர் ஷீட் அப்படியே கொடுத்துருவேன். அதை வந்து இங்க டிஎன்பிசிக்கு போற வழியில ஒரு வேன்ல உட்காந்து ஆன்சர் கீ எல்லாம் வந்தோன்னா அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி அதோட சேர்த்து. அதுக்காக தான் பென்சில் எழுதுனால என்ன பண்ணிடுவாங்க, அழிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால பென்சில்ங்கிறது பேனாவாச்சு. இந்த ப்ளூ பிளாக்ங்கும் போது பளிச்சுன்னு தெரியுது. என்ன அப்படின்னா ஸ்கேனர்ல வந்து சில சமயம் ப்ளூ கலரை மிஸ் பண்ணும், அதனாலதான் பிளாக் கொண்டாந்தாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணணும், எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டின்ஸே என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. தெரியலனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணு. இப்படி எதுவுமே தெரியலன்னா அது இப்படி ஈன்னு போடு அப்படின்றாங்க. அது எதுக்கு ஈ போடணும், சரியா? அதுல ஏபிசிடி அப்படின்னு அந்த ஈங்கிற கான்செப்ட் எதுக்கு தெரியுமா வந்தது? அந்த கான்செப்ட் தான், அதான் கரெக்டான கான்செப்ட் வச்சிருந்தா. ஆனா அது வச்சிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் தப்புன்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா தப்புனா என்ன அர்த்தம்? 4 ஆப்ஷன்ஸ்மே அதுக்கு ஆன்சர் கிடையாது, இல்லது கேள்வியே தப்பு. அப்படி இருந்துச்சுன்னா அப்ப யாரெல்லாம் ஈ போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பெண் கொடுக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? அதுக்கு நீங்க ஏபிசிடி போட்டா அவங்களுக்கு மதிப்பெண் கிடையாது, ஈ போட்டவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஈ போட்டவங்க தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த கொஸ்டின் தப்பு. ஏன்னா எக்ஸாம் எழுத போற நேரத்துல நம்ம ஒரு கொஸ்டின் தப்பா ரைட்டானு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. சில மேத்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ்மே வராது. இந்த மாதிரி எக்ஸாம்ல சில கொஸ்டின்ஸ் எல்லாம் தப்பு வருமா வராதா இருக்கும். தப்பெல்லாம் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் எதுவுமே செட் ஆகலைன்னா அதெல்லாம் ரொம்ப நேரம் யோசிக்கவே கூடாது. அந்த கொஸ்டினை மார்க் பண்ணிட்டு பின்னாடி வந்து பாருங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல எல்லா கேள்விக்கும் ஒரே மதிப்பெண்ணா இல்லையா? ஒரே மதிப்பெண் தானே. ஒரு ஈஸியா இருக்க கொஸ்டினுக்கு ஒண்ணுதான், தெரியாத கேள்விக்கும் ஒரே மதிப்பெண் தான். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அதுக்கு ரொம்ப நேரம் என்ன பண்ணக்கூடாது, ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. நம்ம தமிழ்ல சொல்லுவோம்னு என்னது, எட்டல ஒரு பணம் எட்டலன்னு என்னது, அது வந்து கண்டிப்பா புளிப்பா இருக்கும், அது வேணான்னு சொல்லிட்டு அடுத்து போயிடும். சில கணிதத்துல ரீசனிங் கொஸ்டின்ஸ்ல சில நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து என்னன்னு கேட்கறான்னு வச்சுக்கீங்களேன். இந்த அடுத்து என்னன்னு கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் ஈஸியா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். இதை எப்படி நான் கண்டுபிடிச்சா போவேன், இதுல நான் ரொம்ப பிஸ்தா வாக்குன்னு சொன்னீங்கன்னா சான்ஸே கிடையாது. என்னால சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் நீங்க ஜென்மம் எடுத்தா கூட ஆன்சர் பண்ண முடியாது. 4 மணி நேரம் எல்லாம் கிடையாது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே ஆன்சர் பண்ண முடியாது எக்ஸாம்ல கேட்கிற டைப் கொஸ்டின். அப்படிலாம் அப்ப அதை என்ன பண்ணா விட்டுருது. சில கொஸ்டின்ஸ் நீங்க விட்டுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் உடனே ஆன்சர் வரும், தெரியுமா? அதுக்கு அதே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வரவே வராது. பின்னாடி நீங்க போயிட்டு ரொம்ப நேரம் அதே திங்க் பண்ணிட்டே இருந்தீங்க. ஒரு கொஸ்டின்ஸ் ரொம்ப நேரம் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போதும் அந்த திங்க் பண்ணீங்க தெரியுமா, அதுதான் இன்னமும் திங்க் ஆகிட்டே இருக்கும். அதனால அதுல போய் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டின்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது. திரும்ப சொல்றேன், நம்மளை விட கம்மியா படிச்சவங்க, நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் எக்ஸாம்ல நம்மளை விட அதிக மார்க் வாங்குற கேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ நம்ம வந்து நாளைக்கு எப்படி 3 மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கறதா முக்கியம். படித்தது எல்லாமே போகும். நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சதுன்னு கரெக்டா வரணும் அவசியம் கிடையாது. நம்ம மெத்தட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆன்சரிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த 4ல எது ஆன்சரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சில இதை எலிமினேட் பண்ணுவோம், இது ஆன்சரா இருக்காது, இது ஆன்சரா இருக்காது. ஜெனரலா கேள்விகள் எந்த போட்டி தேர்வா இருந்தாலும் சரி, அது என்ன விதமான போட்டி தேர்வா இருந்தாலும் சரி, 3 விதமான டைப்ஸ் ஆஃப் கேள்விகள் தான். 3 விதமான கேள்விகள் சொல்ல முடியுமா? எப்படி இருக்கும்? இந்த போட்டி தேர்வா இருந்தாலும் 3 விதமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க, ரைட் பண்ணுங்க. ஈஸி
மாடரேட் டிஃபிகல்ட் இல்ல, வேற மாதிரி. அது எல்லாமே ஈஸி மாடரேட் ஒவ்வொருத்தங்களுக்கு மாறும். இது நான் சொல்றது ஒவ்வொருத்தங்களுக்கு மாறதான் செய்யும். வேற அது வேற. அது நீங்க சொல்றது டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்துக்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பாக்குறது, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஆன்சர் பண்றது. இப்ப 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 1 சரி, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 1 சரி 2 சரி தருவாரு அப்படி கேக்குறாங்க. இல்ல 3 கொடுத்துட்டு இந்த 3ல எத்தனை ஸ்டேட்மெண்ட் சரி அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஜெனரலா சொல்லக்கூடிய போட்டி தேர்வு, எந்த போட்டி தேர்வா இருந்தாலும் 3 விதமாக பிரிச்சுக்கலாம், கிளாசிஃபை பண்ணிக்கலாம் கொஸ்டின்ஸ் அப்படின்னா. ஒண்ணு என்னன்னா உங்களுக்கு தெரிந்த கேள்விகள், ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண கேள்விகள், மூன்றாவது அது என்னன்னே புரியாது, எந்த டாபிக்ல வருதுன்னே தெரியாது, அது முதல் சப்ஜெக்டே தெரியாது சார். இதை தவிர வேற இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட்ங்கிறது என்னதுன்னா உங்களுக்கு தெரிந்த கேள்விகள். இதுலதான் என்ன பண்ணக்கூடாது, இதுலதான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண வேரி ஆகும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு தெரிந்த கேள்விங்கிறது எவ்வளவு இருக்கும். சரி, எக்ஸாம்ஸ் ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க, போட்டித் தேர்வுல லக்கும் கொஞ்சம் முக்கியமா இல்லையா? லக்கு தேவைதான். நிறைய பேருக்கு தெரியாது. உங்க பேரண்ட்ஸுக்கு எல்லாம் லக்குன்னு சொன்னா அவங்க சிரிப்பாங்க, என்னன்னு தெரியாது உங்களுக்கு. சரியா, லக்குங்கிறது தேவை. எப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஏரியால ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, நீங்க ஒரு நல்ல படிச்சிருப்பீங்க ஒரு ஏரியா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தா அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு எந்த ஏரியா விட்டுட்டு போறீங்களோ சில சமயம் இது வேணாப்பா கடைசி நேரத்துல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு நிக்கும் அந்த கொஸ்டின். இன்னமே சொல்றேன், 2 பேர் ஒரே மாதிரி உள்ளவங்க, 2 பேர் ஒரே மாதிரி படிச்சவங்க, அதுல உண்மையில இருக்காது அப்படின்னு நினைச்சேன், உண்மையில இருக்குது. அடிக்கடி பேப்பர்ல படிக்கிறேன், என்ன அது எப்படின்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. எப்படின்னா 2 பேரும் ட்வின்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா 10th எப்படா ஒரே மார்க் எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ட்வின்ஸ் ரைட்டு, ட்வின்ஸ்னா கரெக்டுங்க. பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் பாத்தீங்கன்னா 10th ஒரே மார்க் எடுப்பாங்க, +2 ஒரே மார்க் எடுப்பாங்க. இது எனக்கு எப்படின்னே ஒண்ணுமே புரியவே இல்லை. ட்வின்ஸ் கரெக்ட், அதுக்குன்னு ஒரே மாதிரியா திங்கிங் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும். அது மாதிரி 2 பேர் வச்சுக்கோங்க, 2 பேர் ஒரே மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஆட்கள், ஒரே மாதிரி படிச்சவங்க, அவ்வளவுதான். கூட படிக்கல, அவரும் கூட படிக்கல. இவங்க 2 பேரும் 200க்கு 160 ஆன்சர் பண்ணிட்டாங்க. மீதி எத்தனை தெரியாது? 2 பேத்துக்குமே 40 தெரியாது. அவர் ஒரு பி போடுறாரு, சி ஏதோ ஒண்ணு போறாரு, இன்னொருத்தர் ஏதோ ஒண்ணு போறாரு. கண்டிப்பா மார்க் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இந்த மார்க் எதனால? அவங்க லக்கு தான். காரணம் லக்கு தான். இங்க எல்லா கொஸ்டின் இந்த புதுசா எழுதுறவங்க தான் நினைப்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தோட இந்த மேத்ஸ்ல 100க்கு 100 எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல 12th 11th, இங்க எப்படி 200க்கு 200 எடுத்துடலாம்பாங்க. அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. எப்ப 200க்கு 200? இன்னைக்கு உங்களுக்கு இப்ப உட்காந்து நாளைக்கு நடக்கிற எக்ஸாம்ஸ்க்குரிய எல்லா கீயும் கொடுத்தா கூட நாளைக்கு போய் உங்களால 200க்கு 200 எடுக்க முடியாது. சரிங்களா? 200க்கு 200 இம்பாசிபிள். ஆன்சர் கீயே தெரிஞ்சாங்க கூட நம்மளே பார்த்திருப்போமே. ஸ்கூல் புத்தகத்துல ஒரு பாடத்தை படிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஒரு பாடத்தை நல்லா படிச்சிருப்பீங்க, 4 தடவை படிச்சிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது எல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரே தெரியாது. எங்கடா ஆன்சர் இருக்குன்னு உள்ள வந்து பார்த்தா அதை அண்டர்லைன் வேற பண்ணி வச்சிருப்போம், தெரியுமா? அதை அண்டர்லைன் பண்ணி இதான்ப்பா ஆன்சர் இருக்கும், நமக்கு தெரியும். இது மாதிரி எல்லாத்துக்கும் தான் மாதிரி படிச்சவங்க நம்ம படுக்கிறது மறக்கிறது எல்லாம். நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அதை விட ஊருப்பட்ட பிரச்சனை மற்றவங்களுக்கும் உண்டு. அதே பிரச்சனைகள் உண்டு, நமக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எல்லாருக்கும் பிரச்சனைகள் எல்லா இடத்துலயுமே உண்டு. படிக்கிறது மறக்கிறது எல்லாமே உண்டு. அதனால இதையும் தாண்டிதான் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம இதுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னேன், உங்களுக்கு தெரிந்த கேள்வி. அங்கதான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் விடக்கூடாது. எப்படி கேர்லெஸ் மிஸ்டேக் விடக்கூடாதுன்னு சொன்னேன். 1க்கு 2 தடவை படிங்க, அதே நேரத்துல வேகமாகவும் படிங்க, சரிங்களா? அப்படி படிக்கும் போது ஃபுல் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன்ஸ் அதுல இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுதும் போது இன்ட்ரெஸ்டா எழுதுங்க. இந்த தேர்வு இன்ட்ரெஸ்டா எழுதுறேன். மேக்சிமம் நான் மார்க், நான் வேலை வாங்குறதுல எனக்கு முக்கியம் இல்ல. இதுல அதிகமா நான் ஸ்கோர் எடுக்கும். நான் எனக்கு என்னோட ரிசர்வேஷன் யூஸ் பண்ணாம வேலைக்கு வாங்குவோம். ஜெனரல் ஓசில ஃபீமேல் கூட கிடையாது, ஓசி ஃபீமேல் கூட ரிசர்வேஷன் இருக்கு. ஓசி ஜெனரல் அதுல போகணும், அதிகமா போறதுனால அப்படியே ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு இன்ட்ரெஸ்டா படிக்கும். இதெல்லாம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தங்களும் வேற படும். ஒருத்தருக்கு 160 இருக்கலாம், 170 இருக்கலாம், 120 இருக்கலாம், 10 இருக்கலாம். அடுத்து 2வது டைப் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, என்னது? 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றது. இல்லைனாலும் இதுல இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நீங்க தேர்வு எழுதும் போதே யோசிச்சிருந்திருக்கலாம். இதை நான் நிறைய பேருக்கு தேர்வுக்கு சொல்லுவேன், ஆனாலும் கேட்கவே மாட்டீங்க. திரும்ப தேர்வு எழுதி முடிச்சு வந்தோம்னா அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா சார், நீங்க சொன்னதான் சார் சரின்றீங்க. இப்போ நாளைக்கு இதை நீங்க கேட்க போறீங்களான்னு தெரியல. திரும்பவும் நான் கேட்கும் போது ஆமா சார் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா, இது சயின்டிபிக்கலா ப்ரூவ்டு, அறிவியல் பூர்வமா தான் நான் பேசுறேன். என்ன அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கும் போது உங்க மூளை என்ன பண்ணனா, இதுக்கு பீடான்னு சொல்லும். ஆனா நீங்க கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒரு ஆன்சர் போட்டீங்கன்னா அது 100% தப்பா தான் இருக்கும். உண்மையா இல்லையா? அது என்ன, உங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பார்த்தோன்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சுல, அது என்னவா இருக்கும்? அதுதான் கரெக்டா இருக்கும்.
அது ஏன் உண்மை அப்படின்னு இப்ப அறிவியல் பூர்வமா சொல்றேன் அப்படின்னா, நீங்க புத்தகத்தை படிக்கிறீங்க, அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், புத்தகத்தை தான் கையில வச்சிருக்க முடிய நீங்க எங்க போயிருவீங்க, எங்கேயோ போயிருவீங்க, மார்ஸ் கூட போயிருவீங்க, சரிங்களா, எங்க வேணாலும் போயிருவீங்க. ஆனா கண்ணு வேற வழி இல்லாம அதை பார்த்துட்டு இருக்கும். கண்ணு பார்த்துட்டு இருக்கிறதா சும்மா பண்ணாதுங்க, நீங்க போட்டோ எடுக்கிற மாதிரிதான், சரிங்க. இப்படி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னாப் அடிச்சீங்கன்னா 10-15 போட்டோவும் ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றும் கண்ணு பார்த்துச்சுனாலே எதை பார்த்தாலும் கண்ணு என்னதுன்னா ஸ்னாப் அடிச்சு என்னது உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும், சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அப்ப நீங்க ஊர்லயே இல்ல, ஊர்லயே எங்கேயே ஊர்மையா போயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கேயும் ஓடிப்பீங்க. இதெல்லாம் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதே மாதிரி எக்ஸாம்ல பார்த்த உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் சி மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். இதுக்கு ஆன்சர் பி இருக்கு. உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலே இருக்காது. அதுதான் அது சொல்லக்கூடியது, எல்லாத்துக்கும் சொல்லாதே அது, சரியா? அப்போ எப்படியோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல, தெரியாத கொஸ்டினுக்கு அது ஒண்ணு சொல்லுது, கேட்டா என்ன நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க? அது பி சொன்னா பி போட்டு போனா நமக்கு வேலையும் மிச்சம். ஏன் தெரியுமா? இதுக்கு போய் தனியா திங்க் பண்ணிட்டு, ஏன்னா எப்படி திங்க் பண்ணாலும் தப்பா தான் வரும். நீங்க திங்க் பண்றது நமக்கு தெரியாதா, சரியா? ஒண்ணு பண்ணுங்க, வேணா திங்க் பண்ணுங்க, கடைசியில அது என்ன சொல்லுச்சோ அதை வேணா ஆன்சர் போட்டுருவாங்க நீங்க. இது ஜென்ரல் நடக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் நடக்கும். உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் தானே, அதுக்கு எதுக்கு என்ன பண்றீங்க, மூளை சொல்றது பாருங்க. அதுதான் 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இன்டெலிஜென்ட்டா நீங்க கெஸ் பண்ணுவோம். அங்கேயும் கொஞ்சம் லக் வந்துடும், சரிங்களா? 2 ஆப்ஷன் கரெக்டா எலிமினேட் பண்ணிட்டு 2 நின்னீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் அந்த போற போக்கிலே பண்ணாம, இதெல்லாம் அந்த ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு திரும்ப வரும்போதுதான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எல்லாமே தெரிந்த கேள்விகள், கொஞ்சம் கூட டிஸ்பியூட்டே இருக்காதுல்ல அப்படின்ற இருக்கிற கேள்விகள். சில பேர் கணித கேள்விகளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் விட்டுருவீங்க, சரிங்களா? முடிஞ்சதுன்னா பாருங்க, ரொம்ப டைம் கன்சூமிங்னா அதுல இருக்க கணித கேள்விகள், நார்மலா இருக்க கணித கேள்விகள் எல்லாம் போட்டுங்க, கொஞ்சம் டைம் கன்சூமிங் ஆகுது. கேட்பாங்க சிலதெல்லாம், இப்போ சிம்பிள் அண்ட் தனி வட்டி கூட்டு வட்டிலாம் நிறைய கால்குலேட் பண்ற மாதிரி கேட்கறாங்க. ஒரு அசல் கொடுத்துட்டு கூட்டு வட்டியே 4 வருஷம் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பான். 4 வருஷம் ஒரே வட்டி வீதம் இருக்காது, முதல் வருஷம் 10, அடுத்து 20, 30னா ரொம்ப எதுல வரும், பிராக்ஷன்ல எல்லாம் வரும், பாயிண்ட்ல எல்லாம் வரும். ஆப்ஷன் எல்லாமே பாயிண்ட்ல இருக்கு. அதுக்கு ஒரு மார்க் தான். இந்த பாண்டியனோட சின்னமோ இல்ல இது தமிழகத்தின் முதல்வர் யாருன்னு ஒரு கேள்வி இருக்கும் சொல்றேன், அதுக்கு ஒரு மார்க் தான். அப்ப எது ஈஸியான கொஸ்டின்ஸ் அது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ அந்த 2வது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். 3வது டைப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க, எவ்வளவு இருக்கலாம்? 3வது டைப் கொஸ்டின்ஸ் என்ன தெரியுமா? ஒண்ணுமே புரியாது, ஒரு ஆப்ஷனை கூட எலிமினேட் பண்ண முடியாது, சரியா? என்னன்னே தெரியாது, அப்படிப்பட்ட கொஸ்டின். அதுவும் வேரி ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரே மார்க்லாம் இருக்காது. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும், ஒரு ஆவரேஜ் வருது, சராசரியா எவ்வளவு வரும் தோராயமா? 20 வரும். 40 வரக்கூடாது, சரிங்களா? 40 இடத்துல ஒண்ணுமே தெரியாம எல்லாம் இருக்காது, ஏதோ 2-3 ஆப்ஷனாவது எலிமினேட் பண்ணிடலாம், சரிங்களா? 20ங்கிறதே கிட்டத்தட்ட அதிகம் தான். சரி வந்துட்டு போட்டு 20 வரும் வச்சு வரும். படிக்கலன்னா 200 தான், சரியா? 200 தான், சரியா? 20. அப்ப அந்த 20 அப்படிங்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. உங்க பேர் என்ன? பிங்கியா? அதுக்கு ஒரு இடத்துக்கு உருட்டிட்டு போய் வைக்கிறேன். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வத்தை விட்டிட்டு போயிருப்பான். போன வருஷம் சார் எத்தனை வருஷம் பாடுறேன், நிறைய வருஷம் எழுதுறேன் சார், போன வருஷம் வந்து மேத்ஸ்க்கெல்லாம் பி போட்டேன் சார், வரல, இந்த வருஷம் சி போடலான்ட்டு போறேன், அடுத்த வருஷம் ஏ போடணும், அப்புறம் பி போடணும். சொல்லுமா. ஓகே ரைட். சோ அவங்க இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக் வேயா போறாங்க. என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணிருப்பாங்கல்ல, அதை பாப்பாங்க, அதுல எது அதிகம், ஏ பி சி. இன்னும் சயின்டிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியில தேரி பிரகாரம் மேத்ஸ் ரிலேஷன் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா தான் ஒரு உண்டு, அதான் உண்மை. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஒண்ணும் கிடையாது, ஒரு 200 கொஸ்டின்ஸ் பாத்திருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப ஏ அதிகமா இருக்கு, பி அதுக்கு அடுத்து இருக்கு, சி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா எல்லாமே ப்ராபபிலிட்டி பிரகாரம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கணும். அப்ப எது அதிகமா வந்துச்சோ அதோட கோட்டா முடிஞ்சு போச்சு. சொல்றது புரியுதா? எது அதிகமாக ஆப்ஷன்ஸ் மார்க் பண்ணிருக்கோ அதோட கோட்டா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மீதி 2 இருக்கு தெரியுங்களா, அதுல பண்ணுங்க. யூஸ்வலா டி அவாய்ட் பண்ணுங்க. டி யூஸ்வலா வரும், எல்லாத்துக்கும் வருமானம் தெரியாது. திடீர்னு கடைசியா வெறுமை அதிகமா கூட டி இருக்கலாம், சொல்ல முடியாது. நான் திரும்ப சொல்லலாம், பொதுவா சொல்ல வரேன். அப்ப பொதுவா உங்க கண்ணுக்கு எதெல்லாம் நிறைய ஆன்சரா இருக்கோ அதை விட்டுருங்க. கண்டிப்பா அது வந்து இந்த இதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மீதி இருக்கிற 2, இப்ப பி அதிகமா இருந்துச்சுன்னா எதை எடுத்துக்கலாம், ஏயும் சியும். அது 2ல எதுங்கிறது இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கிறது மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் கரெக்டா பண்ணணும்னா நீங்க அந்த விடையெல்லாம் பாக்குறதெல்லாம் கரெக்டா இருக்கணும். நான் சொல்றது புரியுது இல்ல? அது நீங்க கரெக்டா அங்கேயே நீங்க தப்பா பண்ணிருந்தீங்கன்னா உங்க கணக்கு ஏ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வேற. ஜென்ரலா ஒரு 20 கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னா
20க்குமே ஒரே ஆப்ஷன் போடுங்க. இப்போ 20 கொஸ்டின் இருக்கு, அவர் ஒரே ஆப்ஷன் சி போடுறாங்க, இன்னொருத்தர் ஒவ்வொன்றுக்கும் மாறி மாறி போட்டாங்கன்னா யாருக்கு அதிக மார்க் வரும்? ஒரே ஆப்ஷன் போட்டீங்கன்னா எப்படியாவது அந்த சி வந்து சேரும். ஆனா நீங்க ஒவ்வொன்றுக்கும் போட்டீங்கன்னா இதுக்கு பி, அதுக்கு கண்டிப்பா பி தவிர வேற ஏதாவது ஆன்சரா இருக்கும். சில அதுக்குதான், அதுக்கு சிக்கு 25%, அதுக்கு என்னது 75%. அப்ப அந்த விதத்துல இருக்கு. அதனால இந்த விதத்துல தெரியாத கேள்வியில இருந்து ஆன்சர் எடுக்கணும். தெரியாத கேள்விகள் எனக்கு தெரியவே இல்லப்பா, அதுல இருந்து மதிப்பெண் எடுக்கணும். அதான் நெகட்டிவ் மார்க் இல்லையே. நெகட்டிவ் மார்க் இல்லையே வந்து இந்த நீங்க இது பண்ணணும். அதனால இந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். மொத்தம் வந்து 200 கேள்விகள். வேகமா போக, கண்டிப்பா வந்து டைம் எல்லாம் இல்லாம தான் போக வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்படிதான் நினைக்கணும். எனக்கு 10வது அப்படின்னு நினைச்சுதான் பண்ணணும். நிறைய உட்கார்ந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி சில பேர் உங்களுக்கு மத்தவங்க எல்லாம் பார்த்தோன்னு இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது. இப்போ இந்த டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், டெஸ்கிரிப்டிவ் எழுதுறாங்க மெயின்ஸ் அந்த மாதிரிலாம், நீங்க பேப்பர் அப்பதான் அவன் பேப்பர் கொடுக்கும் போதே ஒரு 8 பக்கம் கொடுப்பான். இப்பெல்லாம் எல்லாமே ஃபுல்லாவே கொடுத்துறாங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 8 பக்கம் கொடுப்பான். காலேஜ்லயே கூட நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, 8 பக்கம் கொடுத்துருப்பீங்க. நீங்க 2வது பக்கம் எடுக்கும்போது அடிஷன் ஷீட்ல எழுதிருப்பான் தெரியுமா? அவ்வளவுதான். உங்களுக்கு அதை பார்த்த உடனே நீங்க 2 பக்கத்துக்கு எழுதிருப்பீங்க, அவன் அடிஷன் ஷீட்டுக்கு நிற்பான். அதே மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் இங்க எக்ஸாம்ல யோசிச்சுட்டு இருப்பீங்க, இன்னொருத்தர் பிசின்னு வேகமா போட்டுட்டு இருப்பான். அந்த வேகமா போட்டுட்டு இருக்க கொஸ்டினே படிச்சிருக்க மாட்டான். யோசிச்சுங்க, அவன் வந்து சும்மா பண்ணுவான். ஏன் ஒரு ஹால்ல நிறைய பேர் சும்மா காமெடிக்கு இருப்பாங்க சரிங்களா? நிறைய பேர் காமெடி, அவங்க எல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. அவன் பாட்டுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு உட்காந்து இருப்பான். அவனுக்கு மேத்ஸ் கொஸ்டின் லட்டு மாதிரி. மேத்ஸ்னா நீங்க மேத்ஸ்னா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, அவன் மேத்ஸ்னா பி தான். அவனுக்கு இருக்கிறதுலே ஈஸியானது மேத்ஸ் தான். ஏன்னா மேத்ஸ பார்த்தானே போதும் பி. அது ஒரு பெட்டியில் 4 பந்து, அதுக்கு மேல பந்துக்கு மேல படிக்கவே மாட்டான். அது என்ன பந்து அவனாலும் இருந்துட்டு போகும். அது எதுக்கு? மேத்ஸ் படிச்சவனே அதுக்கு படிக்க மாட்டான் இருக்கும். அது மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும் சரிங்களா? அதனால இதுதான் வந்து நல்லா படிச்சிருக்கோம். நல்ல கூலா போய் எக்ஸாமினேஷன்ஸ் மேக்சிமம் ஒரு கிளாஸ்ல நடக்கிற டெஸ்ட் அப்படின்ற அந்த ஃபீல்ட்ல நீங்க எழுதுறது ஃபாஸ்டா எழுதுறது, அந்த முக்கியம் சரிங்களா? வாட்ச் எல்லாம் அலவுடு தான் உங்களுக்கு. அனலாக் வாட்ச் எடுத்துட்டு போங்க, அதாவது டிஜிட்டல் மாதிரி எடுத்துட்டு போயிடாதீங்க. கால்குலேட்டர்ஸ் நாட் அலவுடு. அனலாக் வாட்ச்னா என்னது? இந்த முள்ளு போடும்ல, அது மாதிரி அந்த முள்ளு இருக்கிற மாதிரி எடுங்க. டிஜிட் எதுவுமே இருக்கிற மாதிரி வாட்சஸ் நீங்க எடுத்துட்டு போக கூடாது. எடுத்துட்டு போனா அது அலவுடு இல்லை அப்படின்றாங்க. வேற என்னென்ன அலவுடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கால்குலேட்டர்ஸ் எப்பவுமே அலவுடு கிடையாது. ஆனா அவங்களுக்கு என்ன நினைச்சிருக்காங்க, கால்குலேட்டர் வச்சா ஆப்டிடியூட் போட்டுவான்னு நினைச்சிருக்காங்க. கால்குலேட்டர் வச்சாலும் ஆப்டிடியூட் போக மாட்டான்றது அவனுக்கு. கால்குலேட்டர் உன்ட்ட கொடுத்துட்டேன், என்ன பண்ணுவேன் நீங்க? ஆப்டிடியூடுக்கு கால்குலேட்டருக்கு என்ன சம்பந்தம்? அதிகபட்சம் நான் சொன்னதை தனிவர் கூட்டு வெட்டி அது வேணா அதை பெருக்கி போடலாம் முடியும். மற்றபடி கால்குலேட்டரே கையில கொடுத்தா என்ன, புக்கே கையில கொடுத்தா என்ன சொல்லுங்க? எல்லா புக்கு 1ல இருந்து 12 வரைக்கும் உன் கையில கொடுத்துட்டேன், இந்த அடுக்கி வச்சுட்டேன், எழுது. அவன் தான் ஃபெயில் ஆவான். சரியா? ஒண்ணுமே எங்க இருக்குன்னு தெரியறதுக்காக படிச்சிருந்தா வேற தெரியும். எங்க இருக்குன்னா ஒண்ணுக்கு எங்கேயே போயிருக்கும். ரைட். வேற என்னென்ன? ஹால் டிக்கெட், ஆதார் கொண்டாட சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆதார் கம்பல்சரி. ஆதாரோட என்னது? ஒரிஜினலா? ஒரிஜினல் கொண்டாட சொல்லிருக்காங்களா ஜெராக்ஸ்மா? 2மா? இவங்க ஜெராக்ஸ்ன்றாங்க, ஒரிஜினல்ன்றாங்க. ஒரிஜினல் கையில எடுத்துட்டு போயிருங்க சரிங்களா? அதுக்குரிய ஒரு போட்டோ காப்பி கண்டிப்பா எடுத்துருப்பாங்க. அது மாதிரி இதோட ஹால் டிக்கெட்டோட போட்டோ காப்பி ஒண்ணு எடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் பேனா ஒரு 3 பேனா வாங்கிக்கோங்க. அந்த லைட் ரொம்ப மைக்ரோவா எழுதுற மாதிரி வச்சுக்க கூடாது சரிங்களா? கொஞ்சம் பட்டை அடிக்கும் தெரியுங்களா? போல்டு அப்படின்னு இருக்கு. ரெனால் போல்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. வேற என்ன இருக்கு? நல்லா வேற என்ன பேனா நல்லா இருக்கு? ஷேட் பண்றதுக்கு எதுமா நல்லா இருக்கு? அது முக்கியம் இல்ல சார். ஷேட் பண்றத நாட்டம் அடிச்சாதீங்க. வெறுமனை ஷேட் பண்றதுக்கே 20 நிமிஷம் to 30 நிமிஷம் ஆகும். ரோலி காட்டுங்க. இது என்னது? என்ன நீங்க சொல்ற எதையுமே காணா. பேண்டான் இருக்கு, பேண்டாப்ளோ, ரோரிட்டோ கம்பெனியா? ரோரிட்டோ, RORITO. சரி, அடுத்த ரோரிட்டோ நல்லா இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது காட்டுங்க. யுனோமாக்ஸ் போல்டு ட்ரான். இத கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு. இத கம்பேர் பண்ணும்போது அடுத்து வந்து ரெனால்டு. ஓகே, லிக்விட் ஜெல்பி அது வச்சோட ஸ்மூத்தா போதுமா இருக்கிறதுல. நான் பார்த்ததுல வந்து இந்த ரோரிட்டோ வந்து நல்லா இருக்கு. ரோரிட்டோ வச்சதுல பார்த்ததுல. வேற ஏதாவது இருக்கா? ரோரிட்டோ எவ்வளவு? 15 ரூபா.
ஒரு 200 நிறைய வரும்ல, 200க்கு மேலே வரும் பண்ணலாம்ல. இது ஷேர் பண்றதுக்கு ஓகே. ஆக்சுவலா 2 விதத்துல நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதாவது இன்னொரு மெத்தட் இருக்கு, அது கொஞ்சம் எஃபிஷியன்ட் மெத்தட், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணக்கூடிய மெத்தட், அது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வராம போறக்கூடிய ஒரு மெத்தட். என்ன அப்படின்னா, நான் இது எக்ஸாம்ஸ் எழுதும் போது நானே பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். நான் அந்த மெத்தட்ல தான் பண்ணுவேன். அப்படின்னா நான் OMR ஷீட்டை தொடவே மாட்டேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு எதெல்லாம் தமிழ் 100 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுங்களே, எதுக்கெல்லாம் ஆன்சரோ அதெல்லாம் அந்த சி ஆன்சர்னா சி கீழே ஒரு சின்ன புள்ளி உங்க கண்ணுக்கு தான் தெரியும். சரிங்களா? அதை புள்ளி வச்சுட்டு எதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா ஆன்சர் தெரியுமோ அது எல்லாத்தையும் முடிச்சிருவேன். இப்ப 100 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஒரு 70-80 கொஸ்டின்ஸ்க்கோ மார்க் வச்சிருப்பீங்க. மீதி எல்லாம் கொஞ்சம் திங்க் பண்றது எதா இருந்தாலும் கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருந்தா அந்த கொஸ்டினை விட்டுறணும். இப்போ OMR எடுக்கு. இதுல சில விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்க, அது சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு சமயத்துல தமிழ் 101, 102 இருக்கும்போது 101, 102, 110 எல்லாம் படிச்சுட்டு மார்க் பண்ணதுல மார்க் பண்ணிட்டு இருந்தான். நான் ஒருத்தன் 1-2ல மார்க் பண்ணிட்டு இருந்தான். சொல்றது புரியுதா? 101 ஏன்னா இங்க மார்க் பண்ணும்போது 1 இதெல்லாம் சாதாரண விஷயம், எல்லாருக்குமே ஒரு நடக்கும். இப்ப இதுல எல்லாருமே தமிழ் தான் ஃபர்ஸ்ட் தொடுவீங்களா இல்ல பொது அறிவு தொடர்றவங்க இருக்கீங்களா? இப்ப சப்போஸ் பொது அறிவு யாராவது தொட்டாம வச்சுங்களேன், தொடர்பு சரி இங்க வர்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு 100க்கு 99 பேர் இல்ல, 100க்கு 100 பேரு தமிழா தொடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வருஷம் ஏன்டா தமிழை தொட்டோன்னு இருக்கான், பேசா பொது அறிவு அந்த அளவுக்கு தமிழ்ல போன வருஷம் நினைக்கிறேன், அதுக்கு முன்ன வருஷம் ஏதோ கேட்டாரு. தமிழ் பயங்கர டஃப். சரிங்களா? அதனால அப்புறம் தமிழை தொட்டுட்டு சில பேர் பொது அறிவு போவாங்க, சில பேர் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எல்லாம் போவாங்க, தொடர்பு வரணும் இந்த மாதிரி. அந்த மாதிரி பண்ணவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க 101ல இருந்து ஆரம்பிச்சு 1 பண்ணி அது 10 கொஸ்டின் பண்ண பின்னாடிதான் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை சுரண்டி ஏதோ பண்ணி அவன் அந்த இதுல பிரிலிம்ஸ் கிளியர் ஆயிட்டான். அந்த குரூப் 2 எக்ஸாம் பிரிலிம்ஸே கிளியர் ஆயிட்டான். அதனால அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கரெக்டா எந்தெந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத பாத்துக்கிறதுனா அப்ப பாத்துட்டேன்னா ஒரு தடவை முடிச்சுட்டு திரும்ப இப்ப நான் OMR எடுத்துட்டு இப்போ கொஸ்டின்ஸ் ஆன்சர் இப்ப இன்னொரு தடவை எனக்கு என்ன டைம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் உண்மையிலே இதானா அப்படிங்கறது ஒரு ஃபாஸ்டா வேகமா படிக்கிறதுக்கு இருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் மார்க் பண்ணும். இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. OMR மட்டுமே மார்க் பண்றதுக்கே 100 கேள்விகளுக்கு OMR மட்டும் மார்க் பண்றதுக்கே 15 நிமிஷத்துக்கு மேல ஆகும். 100க்கு 200 கேள்விகள் அப்படின்னா 200. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வந்துச்சுன்னா நமக்கு டைமே இருக்கும். தெரியுங்களா? ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வச்சுக்கிறேன், டைமே நிறைய இருக்கும். அதுல ஒரு பதட்டம் இருக்காது. ஏன்னா சி வச்சுட்டு அப்புறம் பி மாத்திரம்னா பி மாத்திக்கலாம். ஆன்லைன் எக்ஸாம்ல அட்வான்டேஜ் இருக்கு பி சி அப்படின்ட்டு. பட் ஆன்லைன்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இதுல ஃபீல் நம்ம 115 இருந்து திடீர்னு அங்க போலாம். இன்னொரு பாத்தீங்கன்னா சில பொது அறிவு கொஸ்டின் மட்டும் இல்ல தமிழ்லயுமே இருக்கும். பாத்திருக்கீங்களா? சில கொஸ்டினுக்கு ஆன்சர் கொஸ்டின் இருக்கும். பாத்திருக்கீங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இப்ப தலைக்கோட்டா போறப்போ ஒரு கொஸ்டின் இருக்கும். எப்படின்னா 1565 தலைக்கோட்டா போரில் கீழ்கண்டவற்றில் எந்த பாமணி கிங்டம் பங்கேற்கவில்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பான். எது பங்கேற்கவில்லை? இது முக்கியமான கேள்விங்க. மொத்தம் 5 தெரியல, பாமணி 5 இருக்கு. எது பங்கேற்கவில்லை? பீடார் பங்கேற்கவில்லை. மொத்தம் பீடார் என்னென்ன 5 இருக்கும் சொல்லுங்க. 5 சொல்லுங்க. அது அதுல பீடார் பங்கேற்கவில்லை. அடுத்த கேள்வி என்ன இருக்கு? பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா எந்த வருடம் நடைபெற்றதுன்னு கேட்பான். அதான் ஏற்கனவே அதுல 1265 இப்படி தமிழ்லயும் வரும், இதுலயும் வரும். இப்ப அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சில பேப்பர்ல பார்க்கும்போது என்னன்னா, திடீர்னு நம்ம விருப்பப்பட்ட இடத்துக்கு போய் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த ஜென்ரலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா அட்வான்ஸ்டு மட்டும் கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது ஆன்லைன் தான். அன்லஸ் நம்ம சிஸ்டம் ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாது, மவுஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மற்றபடி ஆன்லைன்ல தான் நிறைய அட்வான்டேஜ். ஓகே, இது பெரிய எக்ஸாம்ங்கிறதுனால ஒரே நேரத்துல வைக்கிறதுனால இல்ல மல்டி பேசஸ் வைக்கணும். மல்டி பேசஸ் வச்சீங்கன்னா நார்மலைஸ் பண்ணணும். நார்மலைஸ்னா டிஎன்பிஎஸ்சி காரனுக்கு என்னன்னு தெரியாது. சரியா? இப்ப நார்மலைஸ் பண்ண தெரியாது, பிரச்சனை வரும். அதனாலதான் ஒரே எக்ஸாம் வச்சு முடிக்கிறாங்க. இந்த ஒரே எக்ஸாம்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான என்வாயன்மெண்ட் கிடைக்கும்னா கிடைக்காது. திரும்ப சொல்றேன், சில இடத்துல சில இன்விஜிலேட்டர்ஸ் குரூப் 4 போன்ற குரூப் 1 போன்ற தேர்வுகள்லயே வாட்சே அலௌட் இல்லைன்னு எங்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. தட்டி வச்சிருக்காங்க நிறைய இடத்துல, வாட்சே அலௌட் இல்லைன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு சென்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி டேபிள்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன இடத்தும் இருக்கு. சார் நானும் மொபைலே வச்சிருந்தேன் சார், சுவிட்ச் ஆஃப் பண்ணி கீழே வைக்க சொல்லிட்டாங்க, நான் சைக்கிள வச்சிருந்தேன் அப்படின்னு எக்ஸாம் எழுதினவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில பேரை நீட்டு மாதிரி ஏதாவது பண்ண விட்டாலும் தோடெல்லாம் எதுக்குமா போட்டு வந்திருக்கிற, எதுக்கு சங்கிலி எல்லாம் போட்டு வந்திருக்கிற, வாட்ச் எல்லாம் கட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒழுங்கா சில பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒழுங்கா போறது இல்ல. சரிங்களா? இன்விஜிலேட்டர் அது மாதிரி சைன்லயே தெரியாது, இன்விஜிலேட்டருக்கு சைன் பண்ண தெரியாது. இன்விஜிலேட்டர் ஒழுங்கா பண்ணாம இன்விஜிலேட்டர் தப்பால நிறைய பேரை இன்விஜிலேஷன் பண்ணிருக்காங்க போன தடவை எல்லாம் எக்ஸாம்ல. அதனால அதுல என்னன்னு பாத்தீங்க, இன்விஜிலேட்டர் ஏதாவது பண்ணா கூட அவருக்கு இந்த கலர்ல தான் போட சொல்லி அதுல இன்விஜிலேட்டர் போட்டிருக்கோம், அது கரெக்டா போட்டிருக்காங்களான்னு பாருங்க. நீங்க போற இடத்துல இன்விஜிலேட்டர் போற இடத்துல நீங்களோ போட்டீங்கன்னா பிரச்சனை. அது மாதிரி உங்க கோட் ஷீட் இருக்குல்ல, அதோட அந்த கோடெல்லாம் கரெக்டா போடணும், அந்த நம்பர் எல்லாம் கீழே கரெக்டா பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். வேற என்னமா
டவுட் உங்களுக்கு எல்லாம் சென்ட்ரலா பக்கமா தூரமா இருக்கா உங்களுக்குலாம் சேவ் தான் நிறைய பேருக்கா? அதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல கரெக்டா தெரியல. சோ அதனால பெஸ்ட் டேக் கலர் பிரிண்ட் அவுட். கலர் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டோ எல்லாம் கொஞ்சம் ஓரளவு கிளியரா இருக்கும். அவங்களும் அதே சொல்லலாம், அதே தான் எடுத்து வந்திருக்கோம்னு சொல்லலாம். அதனால இருக்காதவங்க கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஹால் டிக்கெட். கலைச்சொற்கள்ல வந்து ஓஎம்ஆருக்கு தமிழ் என்ன? ஓஎம்ஆருக்கு தமிழ் என்ன? ஓஎம்ஆர் தான் இங்கிலீஷ்ல என்ன? ஆப்டிக்கல் மேக்னெட்டிக் ரீடர். அந்த ஓஎம்ஆருக்கு வந்து இங்க வந்து தமிழே படுத்தியே கொடுத்திருக்காங்க. சரியா? என்ன படுத்தி கொடுத்திருக்காங்கன்னா ஒளிக்குறி உணரி. பாத்தீங்களா பாக்கலையா? ஒளிக்குறி உணரின்னு போட்டு கொடுத்திருக்கா. சோ அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம், கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கலைச்சொற்கள் அப்படிங்கறதே உங்களுக்கு 10 கேள்விகள் கேட்பாங்க. வேற என்ன டவுட்ஸ் உங்களுக்கு? அடுத்து வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன். என்னது? பொதுத்தமிழை வச்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன். எப்பவுமே ஒரு எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் நடக்குது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அதே சமயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா கேள்விகள்லாம் ரொம்ப கடினமாக, கேள்வியை இங்க போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் காலேஜ் கிடையாது. காலேஜ்ல தான் கடினமா இருந்தா ஈஸியா இருக்கான்றது கேட்கறேன். இங்க கடினமா இருந்தாலும் ஈஸியா இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கடினமா இருந்தா உங்களுக்கு மட்டும் கடினமா? எல்லாருக்கும் தான் கடினம். கட் ஆஃப் தான் குறையும். ஈஸியா இருந்ததுனாதான் நம்ம ஏகப்பட்ட மிஸ்டேக்கே விடுவோம். சோ நார்மலா நிறைய கேள்விகளை நீங்க ஒரு ஓப்பன் மைண்டடா போய் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னதுன்னா அங்க படிச்சு இதுக்கெல்லாம் நீங்க எதுவும் பெரிய படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. அங்க படிச்சு நீங்க புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அது உங்களுக்கு அந்த காம்ப்ரஹென்ஷன் சொல்லக்கூடிய ஏதாவது தலையங்கள் கொடுத்து கேட்கறதா இருக்கலாம். இல்ல கலைச்சொற்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா கலைச்சொற்களை கண்டிப்பா 2 ஆப்ஷன் தூக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கரெக்டா 3 ஆப்ஷனுமே தூக்கிடலாம். ஏன்னா உங்களுக்கு தோணும் தெரியுங்களா, இதுதான் இந்த நாள்ல இந்த கலைச்சொற்கள் ஒரு தமிழுக்கு கரெக்டா பொருத்தமாக இதுதான் இருக்கும் அப்படிங்கறது ஈஸியா பண்ணிடலாம். தெரியலனா கூட அந்த மாதிரி பண்ணிடலாம். சரிங்களா? அதனால அங்க படித்து உணர்ந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் நிறைய கேள்விகள் இருக்கும். அஸ் யூசுவல் மனப்பாடம் பண்ணி இருக்கிறது வந்து கடைசி யூனிட் தமிழ்ல அதான் வந்து உங்களுக்கு கேட்க போறாங்க. சரிங்களா? அதுல கூட எத்தனை கேள்விகள்? 15 தான், 25 கூட கிடையாது, 15 தான். மற்றது எல்லாமே அப்புறம் மேல உள்ளது கொஞ்சம் படிக்கிறேன்னா இலக்கணம் எல்லாமே ஏற்கனவே நீங்க ஸ்கூல் புத்தகத்துல அந்த படித்த இதா அது கொஞ்சம் யோசிக்கணும். இலக்கணங்கிறது கிட்டத்தட்ட அது மாதிரிதான், ஆப்டிடியூட் ரீசனிங் மாதிரி. அடுத்து மேத்ஸ் போர்ஷன் வந்துருங்க. ஏற்கனவே சொன்னேன், ஒரு கேள்வினா எவ்வளவு ரேங்க் போகும்? கிட்டத்தட்ட 2500 போகும் டாப்ல எல்லாம். அப்ப கணக்குல வந்து 25 கேள்விகள் அப்படின்னா நான் எப்பவுமே கணக்குல சொன்னேன், கணக்குல 25 24 சரியா போறணும். ஒண்ணு போனா போதே அப்படின்னு சொல்றதுக்காக தான் 25. எக்காரணம் கொண்டு 20 கீழே போகவே கூடாது. கணக்குலயே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாலாம் கேள்விகள்லாம் கேட்கப்படுகிறது. 25 கேள்விகளுக்கு 30 நிமிடங்கள் எடுக்கலாம். இல்ல அது கொஞ்சம் கூட எடுக்கலாம். ஆனா நிறைய ஸ்கோர் பண்ணணும்னா கொஞ்சம் கூட எடுக்கலாம். ஃபார்முலாஸ் ரொம்ப கம்மி தான். ஆனாலும் இப்ப கேட்டாலுமே நிறைய பேருக்கு ஃபார்முலாஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். கேட்கவா? ஒரு ஃபார்முலாஸ் வந்து நாளைக்கு எக்ஸாம் வச்சு இன்னைக்கு வரைக்கும் தெரியலன்னு தான் என்ன அர்த்தம்? சொல்லுமா, நீ சொல்லுமா, உனக்கு தான் அந்த கேள்வி. என்னமா படிச்சிருக்கேன்? என்னமா படிப்பு என்ன? இதுல சில பேர் எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சிருப்பா. என்ன மேத்ஸ் மட்டும் கேட்காதாருமா? வேற ஹிஸ்டரியில கேளுங்க, ஆப்டிடியூட் கேளுங்க. என்ன இன்ஜினியரிங்கா? பிஇ இசி வேற. அதான் இந்த இன்ஜினியரிங். எனக்கு என்ன நிறைய இன்ஜினியரிங் என்ன சொல்லுவான், சயின்ஸ் மேத்ஸ் தவிர வேற என்ன வேணாலும் கேளுங்க. படிச்சே சயின்ஸ் மேத்ஸ் தான்டா. ஓகே, சிம்பிளான கேள்வி கேட்கிற மாதிரி எக்ஸாம்ல கண்டிப்பா கேள்வி வரக்கூடியது. வாட் இஸ் ஃபார்முலா? இதெல்லாம் என்னென்னமோ ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒரு ஃபார்முலா ஞாபகம் எப்படி மேத்ஸ் படிப்பீங்க? வாட் இஸ் a cube minus b cube? a cube minus உங்களால முடியும். a cube வெரி குட். கை தருங்க. அடுத்துப்பா நீப்பா, உனக்குப்பா எந்த ஏரியாலப்பா கேட்க சொல்லுப்பா. எது வேணாலும் கேளுங்க, எதை கேட்டாலும் சொல்ல போறேன் நான். ரைட். தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம். ஓகே. ஒரு அரைக்கோளம்லாம் தெரியுமில்ல? எப்படி இருக்கும் அரைக்கோளம்லாம்? எப்படி இருக்கும்? கோலத்துல பாதி. சரிங்களா? அரைக்கோளம் கோலத்துல பாதி. கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த கிட்டத்தட்ட அதே மாதிரி கிடையாது. இந்த என்னங்க ரப்பர் பால பாதி. கிட்டத்தட்ட யாருன்னா இந்த இவங்கெல்லாம் முனிவர்கள், இவங்கெல்லாம் ஒரு அது ஓடா, அது என்னது திருவோடு மாதிரி. திருவோடு வந்து எலிப்சாய்டா இருக்கும். சொல்லப்போனா அது ரவுண்டா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இருக்கும். சொல்லப்போனா அரைக்கோளங்கும் போது கட்டியான அரைக்கோளம். இது கட்டியான இருக்கும், கட்டியா இருக்கும். உள்ள வந்து எதுவும் இருக்காது, ஹாலோ இருக்காது. கட்டியான அரைக்கோளம். கட்டியான அரைக்கோளம்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஆப்பிள நல்ல ஆப்பிளோட ஆரஞ்சு எடுத்துங்க, உருண்டையா இருக்கிற ஆரஞ்ச பாதியா வெட்டினீங்கன்னா என்னவோ அதான் என்னது அரைக்கோளம். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு என்ன? வாட் இஸ் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பியர்? இதான் क्वेश्चन. சரி பயாஸ்க, வெரி குட். எல்லாம் நீங்க 24 எடுத்துறீங்க. அடுத்து உங்களுக்கான கேள்வி. ஒரு தமிழ் மீடியம் தானே? ஓகே. ஒரு சிலிண்டர் அப்படின்னா என்னது? உருளை. ஒரு உருளையின் கன அளவுக்கான பார்வை. ஒரு உருளையின் கன அளவுக்கான பார்வை. ரொம்ப சிம்பிளான பார்வை. என்ன? 2 πr ஸ்கொயர் ஹெச்சா? வெறும் πr ஸ்கொயர் ஹெச்சா. வெரி குட்.
வெறும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதே நீங்க சொல்லுங்க கோனுக்கு என்ன? அதே இது கோனுக்கு. கோன்னா கூம்பு, கூம்புக்கு கன அளவு. அதெல்லாம் தெரியணும்பா. உருளையோட கன அளவுல எவ்வளவு கோணுங்கிறது எக்ஸாம்ல கேட்பான். இது அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும். 3ல ஒரு பங்கா இருக்குமா 2ல ஒரு பங்கா இருக்குமா? 3ல ஒரு பங்கு ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து முன்னாடி உட்கார்ந்தா கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, சரியா? இப்ப கேக்குறீங்களே. கடைசியா தானே கேட்டேன். ஒரு என்ன படிச்சிருக்கீங்க? பிஎட். தமிழுக்கு இதுக்கு தமிழ் சார் தமிழ் படிச்சேன், பிஏ இங்கிலீஷ் படிச்சேன், பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சேன், அப்படி நல்லா பண்ணுவான். இன்ஜினியர் படிச்சவனுக்கு சுட்டு போட்டாலும் வராது, சரிங்களா? எம்எஸ்சி மேத்ஸ் அதை விட மோசம். அதனால அதுக்கு சம்பந்தம் படிப்புக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இங்க யாரு பிராக்டிஸ் பண்ணாலும் அதான். எம்ஏ தமிழ் படிச்சவங்களோட என்ஜினியரிங் தான் பொது தமிழ்ல அதிக மார்க் எடுப்பான், சரியா? ஏன் எம்ஏ தமிழ் நான் படிச்சேன். எம்ஏ தமிழ் எவனா அந்த ஸ்கூல் புக் 6வதுல இருந்தா படிச்சுட்டு இருப்பான்னு நினைப்பீங்க. தமிழ் இப்போ என்ஜினியரிங் எனக்கு எதுவுமே தெரியாது, 10வது முடிஞ்சு போச்சுன்னா 4வது இருந்து படிப்பான். ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம். ஓகே, ஒரு கியூபாய்டுன்னு சொல்லுவாங்க. கியூபாய்டுனா கனசெவகம். கனசெவகம்னா இது இருக்குல்ல, இந்த சாக் பாக்ஸ் எல்லாம் கனசெவகம். அந்த கனசெவகத்தோட மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா என்ன எக்ஸாம்ல கேட்பாங்க. ஃபார்முலா இல்ல, அதை அப்ளை பண்ற மாதிரி கேட்பாங்க. சில சமயம் ஃபார்முலாவும் கேட்பாங்க. ஒரு கனசெவகத்தின் மூளை விட்டம். ஒரு கனசெவகத்தோட அளவுகள் என்ன இருக்கும்? அது பரிமாணங்கள் என்னெல்லாம் இருக்கும்? 3 இருக்குங்களா? 3 இருக்குங்களா? கனசெவகத்துக்கு என்ன 3 இருக்கும்? 3 இருக்குமா? கனசெவகத்துக்கு சதுரத்துக்கு என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். பக்கம் தான் சொல்லுவோம். ஆனா ஒரு கனசெவகத்துக்கு 3 இருக்கும். 3 என்னமா இருக்கும்? எல் இருக்கும், பி இருக்கும், ஹச் இருக்கும், சரியா? உட்காருங்க. ஃபார்முலா என்ன? நான் கேட்டதுக்கு ஃபார்முலா மூளை விட்டம். வெரி குட், கை தட்டுங்க. ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். ஃபார்முலா பாருங்க, ஏற்கனவே கொடுத்தாங்க, கொடுத்துருக்கீங்க. அது என்ன இருக்கு? முக்கியமான ஃபார்முலா பாருங்க, படிங்க. எழுதி ஃபார்முலா பத்தி படிக்கலன்னா ஃபார்முலா பார்த்துட்டு திரும்ப மூடி வச்சுட்டு என்ன பண்ணணும்? எழுதி பார்க்கணும். அப்பதான் மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரியும். இல்லன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அவங்க சரியா சொன்னாங்க. சில சமயம் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி போட்டு அங்கே மைனஸ் போட்டுருவாங்க. இங்க மைனஸ் வந்தா அங்க மைனஸ் வரக்கூடாது, இங்க பிளஸ் வந்தா அங்க மைனஸ் வரணும். அந்த மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கீங்க? பரவாயில்ல, படிச்சிருந்தாலும் ஒண்ணும் தேவையில்லை, சிம்பிளா. சரி, ஏ பிளஸ் பி சொல்லுங்க. அது வேற, அது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அதான். ஓகே, சரி, பரவாயில்ல, வந்துடும். நாளைக்கு எக்ஸாமுக்கு வந்துடும். சரி, ஓகே, ரைட். திரும்ப சொல்றேன், வரக்கூடிய குரூப் 2A வந்து 100 ரேங்க்குள்ள இருக்கணும், சரியா? நான் 2 பத்தி போற பத்தி பேசவே இல்லை. போறலாம் இனிமே நம்ம பேசவே முடியாது. நாளைக்கு போய் எக்ஸாம் எழுத போறீங்க, சரிங்களா? இப்போ கையில இருக்கக்கூடியது வந்து குரூப் 2A. ஏங்கிறது எவ்வளவு வேக்கண்ட் எல்லாம் கவலையப்படக்கூடாது. நம்மளோட எய்ம் என்னது? டாப் 100க்குள்ள வரணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வர சொன்னேன், அது இன்னும் நினைக்கலாம். நீங்க எப்படி நினைக்கணும் தெரியுமா? நீங்க என்ன டாப் 100க்குள்ள வரக்கூடாது, நானே டாப் 5க்குள்ள நினைச்சிருக்கேன், டாப் 3க்குள்ள நினைச்சிருக்கேன், நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நினைச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கணும். நீங்க டாப் 100ன்னா என்னைக்குமே சில பேர் நினைப்பான், வேகன்சி இப்போ 1500 வச்சுங்களேன், 1500க்குள்ள ஒரு ஆளா வந்தாலும் வேலை கிடைக்காது. எல்லாருக்கும் ரிசர்வேஷன் இருக்கு, சரிங்களா? ஒவ்வொன்றும் மாறும். மேலா இருந்தா ஒரே பிசில மேல ஃபீமேலா இருந்தா வேற மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு டாப், ஒரு குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னா டாப் 10க்குள்ள வரணும்னு நினைக்கணும், டாப் 5க்குள்ள வரணும்னு நினைக்கணும். குரூப் 4 தேர்வு அப்படின்னா ஒரு டாப் 100க்குள்ள வரணும். அது குரூப் 2 இருந்தாலும் சரி, டாப் 100க்குள்ள வரணும்னு நினைச்சு படிக்கணும். கவுன்சிலிங்க்கு போகும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம போஸ்ட் எடுத்துட்டு மத்தவங்களுக்கு விடணும். இல்லையா நிறைய நேரம் என்ன நடக்கும் கவுன்சிலிங்ல? கவுன்சிலிங் நீங்க எடுத்து நடந்துட்டு இருக்கும் போது, இன்னைக்கு நாளைக்கு கவுன்சிலிங்கா இருக்கும் உங்களுக்கு, இன்னைக்கு போறோம் இதை எடுக்க கூடாது, அவன் எடுக்கக்கூடாது, இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிரணும், அவனுக்கு உடம்பு சரியில்லாம போகணும். அப்பதான் நமக்கு மிச்சம் இருக்கும். அப்ப மத்தவங்க எல்லாம் எடுத்துட்டு மிச்சம் வச்சாதான் நமக்கு கிடைக்கின்றது இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்குதுன்னா என்ன பண்ணணும்? சுயமரியாதையை பறிச்சா பத்தாது, என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நினைக்கணும், என்ன நினைக்கணும்? நான் போஸ்ட் எடுத்துட்டு மீதி தான் மத்தவங்களுக்கு விடுவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு மீதி. நான் முதல் நாள் கவுன்சிலிங் உங்க தாரக மந்திரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங், கடைசியில போக கூடாது, முதல் நாள் கவுன்சிலிங் அப்படிங்கிறது. இங்க குரூப் 4 எழுதுங்க, குரூப் 2A வந்து அப்படி இருக்கும், சரிங்களா? நீங்க வேலைக்கு போய் ஒரு பிடிச்ச வேலைக்கு போய் உட்காராத வரைக்கும் புத்தகத்தை என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. கன்சிஸ்டன்சி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ச்சியா படிக்கணும். வேணா குரூப் 4 எழுதிட்டு ஒரு 2 நாள் என்ன பண்ணலாம், நீங்க படிச்ச கலைக்கு ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணும், அதை விட இன்னும் வேகமா இருந்தது படிக்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கே தெரியும். ஆக நம்ம அவ்வளவு படிச்சோம், இன்னும் நிறைய ஆன்சர் பண்ணிட்டோம், இன்னும் அடுத்து வர தேர்வுல நம்ம தான் டாப் 100க்குள்ள வரணும்னு படிக்கணும்.